ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 57 டிசம்பர் 2ஓட ப்ரோமோ எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இங்கே அரோரா இவங்களும் வந்துட்டு பேசி முடிச்சுட்டு அப்புறமா அரோராவும் பாரு அதுக்கப்புறமா கம்ருதீன் இவங்க எல்லாரும் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் வந்துட்டு கம்ருதீன் வந்துட்டு ஒரு மாதிரி பேசிடுறாரு. அதனால் செம்ம கடுப்பாயிடுறாங்க. நான் இதுலேருந்து விலகிடுறேன் அப்படின்ற மாதிரி அரோரா ஒரு பக்கம் சொல்ல, அவர் வந்துட்டு என்னமோ பெரிய இந்த ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி ஒரு மாதிரி கம்ருதீன் வந்து பேசுகிறனால அரோரா ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுறாங்க. பாருவே வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ஆதிரையும் அரோராவும் வந்துட்டு அதுக்கப்புறமா நைட் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதை எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கும் போது வந்துட்டு அரோராவும் கூட சேர்ந்து பாடிட்டு இருக்காங்க, வெண்மதியே வெண்மதியே நில்லுன்ட்டு. அந்த சாங் பாடினோடனே திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணுச்சோ தெரில, போயிட்டு தலை ரூமில் இருக்கிற துஷார் ஃபோட்டோவை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி அங்கேயே உட்காந்து அழுதுன்ட்ருக்காங்க. என்னடா இது புது ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. மறுநாள் காலையில் பாட்டு போடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக. இங்கே சாண்ட்ராவும்னா முஞ்சாட்டம் வெளியே உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது என்னாச்சு, ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரஜன்கிட்ட கேட்க எனக்கும் தெரியல என்னன்னு சொல்லிட்டு, சரி நான் போய் கேட்கட்டுமா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது, அவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியல, கொஞ்ச நாள் ஸ்பேஸ் கொடுத்து பார்த்தா அதனால் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே நீ போய் பேசுன்ற மாதிரி சொல்கிறாங்க. திவ்யாவும் போயிட்டு என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு நடுவில் ஏதோ காமெடி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது திவ்யா. இதனால் கடுப்பாயிடுறாங்க. சாண்ட்ரா ஆல்ரெடி ஏதோ பிரச்சனையில் இருந்தனால நான் எதுக்காக வேணா இருப்பேன், உனக்கு என்ன இப்போது, அதான் ஒருத்தர் இருக்கிறார்ல இந்த வீட்டில், அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, இந்த மந்த்து தான் வந்துட்டு எங்கள் அப்பா இறந்த மந்த்து அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படிக்கா தெரியும், நீ சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்ல, அதான் அவர் இருக்கிறார்ல கேட்க வேண்டானே, சும்மா என்ன உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு செம்மையாக வந்து சாண்ட்ரா கோவப்பட்டிருக்காங்க. திவ்யா வந்துட்டு ஏன்க்கா கத்துற, மெதுவாக தான் சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அப்படி தான் கத்துவேன், எனக்கு டோனே அப்படி தான் போ அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே திவ்யா என்ன சொல்லணும்னு தெரியாமல் சரி டேக் யூர் டைம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. அப்புறம் பிரஜன் கிட்டே இதை பற்றி சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் தெரியலையே, ஏன்னா அவங்க அப்பாவோட இது வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த் ஜான்வரியில் தான் வருது, இப்போ இல்லை, மேபி அவரோட பர்த்டேவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரூமில் உட்காந்துட்டு ஒரு மூடியில் வந்துட்டு நெயில் பாலிஷில் மிஸ்யூன்னு சொல்லிட்டு ஏதோ 3 பேர் எழுதி வச்சுட்டு பார்த்துட்ருக்குறாங்க சாண்ட்ரா. இவங்க பாட்டுக்கு சாண்ட்ரா சோகமாக ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்க, இங்கே பிரஜன் வந்து லிவிங் ஏரியாவில் எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தால் அங்கே வந்து இவர் ஒரு ஸ்கிட்டு மாதிரி வந்துட்டு அப்படியே பண்ணி காமிச்சிட்ருக்கிறாரு. செம்ம ஃபன்னாக நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஒரு பக்கம் சாண்ட்ரா முஞ்சா அப்படியே கம்மன் போய் வெளியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா வியானா கூட உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறமா பாரு, பிரஜன், திவ்யா இவங்க 3 பேரும் சாண்ட்ராவை பற்றி பேசிக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் அங்கங்கே உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் வருது. எல்லோரும் வந்துட்டு அந்த டாஸ்க்காக வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க ஒவ்வொரு கேரக்டரில் செம்மையாக. ஜமீன்தாரும் நெக்லஸும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு வந்துட்டு அவங்களோட சொத்தெல்லாம் பிரித்து இது பண்ண போகிறாங்க. வந்துட்டு 2 டீமாக இருக்க போது அந்த 2 டீமுக்கும் 2 நெக்லஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த நெக்லஸை யார் பாதுகாத்து எதிர் டீம் திருடிட்டு போகாமல் பார்த்துக்கிறாங்களோ அந்த டீம் தான் வந்துட்டு சொத்து எழுதி கொடுப்பாரு ஜமீன்தாருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாடர்ன் ரெட்ரோ சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு 2 டீம் பேரை வந்துட்டு பிரிச்சுக்கிறாரு பிக் பாஸே. 2 டீமுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு இவ்வளோ ஆளுங்கன்னு போட்டுட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர் கொடுக்குறாங்க. செம சூப்பராகவே இருக்குது. இங்கே இவராக வந்துட்டு டியாரா, வினோத், கனி வந்துட்டு சரோஜா தேவி, அதே மாதிரி கமலஹாசனாக வந்துட்டு சபரி, எஸ்கேவா வந்துட்டு கம்ருதீன், இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வேஷங்க வந்துட்டு எல்லாருமே போட்டிருக்காங்க. பாகுபலி இதுவாக வந்துட்டு நம்மளோட அமித்து, நிறைய வந்துட்டு செம்ம ஃபண்டாக வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு எல்லோரும் போட்டிருக்காங்க. பாரு வந்துட்டு ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி செம்மையாக பேசிக்கிறாங்க. அவங்க புருஷன் வந்துட்டு டாக்டர் கம்ருதீன் ஓடி போயிட்டார் வேறு பொண்ணு கூட, அந்த பொண்ணுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துக்கிறாரு. அந்த நெக்லஸ் என்னோடய நெக்லஸ்ஸு, நான் வாங்கிக்காமல் விட மாட்டேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் வியானாவும் கிராமத்து பொண்ணாக வராங்க. திவ்யா வந்துட்டு ஒரு
நாட்டோட இளவரசி இது மாதிரி கெட்டப்பில் வராங்க. செம ஃபன்னாக நல்லாவே இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க கேரக்டரை வந்துட்டு இது பண்ணுற மாதிரி வந்து முன்னாடி நின்று நடித்து காமிச்சு செம ஃபன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்லாவே இருக்காங்க. அங்கே நின்று எல்லோரும் பேசிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒவ்வொரு பக்கமும் செம்ம ஃபன்னாக இருக்குது. அடுத்தது பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் வந்துட்டு இது பண்ணுறாரு. அந்த டாஸ்கில் பார்த்திங்கன்னா 2 டீம்லேருந்து ஒவ்வொருத்தர் போவாங்க. கண்ணை கட்டி விட்ருவாங்க. டேபிள் மேலே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பிக் பாஸ் சொல்கிற வெஜிடேபிள் அதுலேருந்து எடுத்து கரெக்டாக வந்துட்டு அவங்க யார் எந்த டீம் மெம்பர் ஃபஸ்ட்டு காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. முதல்ல அமித்தும் சாண்ட்ராவும் போகிறாங்க. பாரு தான் இதை ஜட்ஜ் பண்ணுறாங்க. முதல்ல குக்கும்பர் சொல்ல குக்கும்பரை கரெக்டாக அமித் கண்டுபிடிச்சிடுறாரு. அடுத்தது கேப்சிகம் வந்துட்டு சாண்ட்ரா கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜிஞ்சர் வந்துட்டு அமித் கண்டுபிடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் கேரட் வந்துட்டு சாண்ட்ரா கண்டுபிடிக்கிறாங்க. தேர்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்துட்டு இவங்க கண்டுபிடிக்க டேபிள் எல்லாமே வந்துட்டு விழுந்துடுது. கீழே மேலே விழுந்துட்டனால பிக் பாஸ் ரவுண்டு அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆனியன் வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க இந்த பக்கம் சாண்ட்ரா. அதுக்கு வந்து செம்ம கடுப்பாயிட்டு அமித் வந்துட்டு பாரு நடுவில் ஏதோ சொல்லிட்டனால அந்த கட்டை வந்துட்டு கழட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. கேமில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பரவாயில்ல இருப்போங்க எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அமித். இந்த பாருக்கு வேறு வேலை இல்லைடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.